சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அத்திமுகத்து உத்தமனை நித்தம் நினை நெஞ்சமே, நின்று மலர்தூவி இன்று முதுகுன்றை நன்றும் எத்துவிற்கு என்றும் என்பமே. பண்டு அறியாமை பிடித்து விட்டேனை விடாது பற்றி கொண்டு குணவழி விட்டு திருத்தி என் கோதகற்றி புண்டரிகப்பதம் தந்தாய்க்கு என்னால் ஒரு போகம் உண்டோ தண்டமிழ் கோமுத்தி முத்தி பஞ்சாக்கர சற்குருவே. எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவருளையும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் 24ஆம் பட்டம் குருமகா சன்னிதானம் அவர்களின் குருவருளையும் முதற்கண் மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். குருமகா சன்னிதானங்களின் அருளாணையின் வண்ணம் நன்னூல் வகுப்பு இணையதள வழியில் இனிது நடைபெற ஆவண செய்துதவும் தம்பிரான் சுவாமிகள் திருவடிகளுக்கு என் பணிவான வணக்கம். சைவ சித்தாந்த இயக்குனரையா அவர்களுக்கும் ஆதீன புலவரையா அவர்களுக்கும் சைவ சித்தாந்த பேராசிரியர்கள் மற்றும் அமைப்பாளர் பெருமக்களுக்கும் அடியேனுக்கு தமிழ் கற்பித்த சான்றோர் பெருமக்களுக்கும் சைவ அன்பர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் மாணவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். இன்றைய நன்னூல் வகுப்பு 59 சொல்லதிகாரம் இடையியல் பகுதி 2. கடந்த வகுப்பில் இடைச்சொல்லின் இலக்கணம் ஏ, ஓ, என, என்று ஆகிய இடைச்சொற்கள் தரக்கூடிய பொருள்கள் ஆகியன குறித்து சிந்தித்தோம். இந்த வகுப்பில் இடைச்சொல், எண்ணிடைச்சொற்கள் போன்றவற்றை சிந்திக்க இருக்கின்றோம். அதிலே முதலாவதாக அமைவது என்னும் இடைச்சொல். உம்மை இடைச்சொல். இடைச்சொல் என்றாலும் உம்மை இடைச்சொல் என்றாலும் ஒன்றுதான். என்பது உம்மை என்று ஈறு திரிந்து வருகிறது, அவ்வளவுதான் வேற்றுமை. என்பதை உம்மை என உச்சரிப்பது உண்டு. இது 8 பொருள்களில் வரும். எதிர்மறை, சிறப்பு, ஐயம், எச்சம், முற்று, அளவை, தெரிநிலை ஆக்கமோடு உம்மை 8. ஒவ்வொன்றோடும் உம்மை என்பதை சேர்த்துக்கொள்வோம். எதிர்மறை உம்மை, சிறப்பு உம்மை, அதில் 2 வகை இருக்கிறது. உயர்வு சிறப்புமை, இழிவு சிறப்புமைன்னு சொல்லலாம். ஐய உம்மை, எச்ச உம்மை. இந்த எச்சத்திலையும் 2 வகை இருக்கிறது. இறந்தது தழிய எச்சம், எதிரது தழிய எச்சம் என்று சொல்லுவார்கள். முற்றும்மை, அளவை உண்மை. அளவை என்பது எண்ணுண்மை என்று சொல்லியிருக்கலாம். இந்த இடத்துல குற்றியோகம் வரும் ஆகியனாலே எண் என்று போட்டால் ஓரசை அமைந்துவிடும் ஆகினாலே அளவை என்று சொல்லியிருக்கிறார் என்று கருத இடம் இருக்கிறது. அல்லது அளவை என்று சொன்ன காரணத்தினாலே எண்ணல் அளவை, எடுத்தல் அளவை, முகத்தல் அளவை என்று எல்லாவற்றையும் எண் என்பதோடு மற்றவற்றையும் குறிக்க வருவதாக கருதவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆக எண்ணிடைச்சொல்னு இப்போதைக்கு வைத்துக்கொள்வோம், எண்ணும்மைன்னு வைத்துக்கொள்வோம். தெரிநிலை உம்மை, ஆக்க உம்மை என்று உம்மை 8 வகைப்படும். முறையாக பார்க்கலாம். எதிர்மறை உம்மை. பொய் சொன்னாலும் சொல்லலாம், திருடக்கூடாது என்று சொல்லுவார்கள். அதற்கு என்ன அர்த்தம்? பொய் சொல்லலாம்னு அர்த்தமா? பொய் சொன்னாலும் சொல்லலாம் என்று சொன்னால் பொய்யும் சொல்லக்கூடாது, திருடவும் கூடாது. திருடுதலை நோக்க பொய் பரவாயில்லை என்று சொல்வதைப் போல இருந்தாலும் கூட பொய்யும் சொல்லக்கூடாது என்பதுதான் சான்றோர்கள் அப்படி ஒரு பழமொழியை அமைத்ததற்கான நோக்கம். அதனால் எதிர்மறை உண்மை என்பது அது வேண்டாம் என்று தவிர்ப்பதாக இருக்கிறது. வந்தாலும் வருவேன், அப்போ வராமல் விடுபடவும் வாய்ப்பு இருக்கிறது. நடந்தாலும் நடக்கும், மழை பெய்தாலும் பெய்யும். இப்படி சொல்கிற துணியை வைத்தே கண்டுபிடித்து கொள்ளலாம், அந்த உண்மையை வைத்து கண்டு கொள்ளலாம். இது நடக்குமா நடக்காதா என்றால் 2 நிலைமைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. எதிர்மறை அதுதான். அடுத்தது சிறப்பு. முன்பே சொன்னவாறு போல உயர்வு சிறப்பு, இழிவு சிறப்பு என்று அந்த உண்மை 2 வகைப்படும். உயர்வு சிறப்பு அரசரும் விரும்பும் அணிகலன்.
அணிகலன் இருக்கிறது. பொதுவாக அரசர்கள் எல்லா விதமான அணிகலன்களும் உயர்வாக அணியக்கூடிய வாய்ப்பு பெற்றவர்கள். அவர்களாலும் விரும்பப்படுகிற அணிகலன் இருக்கிறது என்று சொன்னால் கண்ணகியின் இடத்தில் அமைந்த சிலம்பு போலத்தான். அரச குடும்பத்துக்கு நிகரான, இன்னும் சொல்லப்போனால் அதை விட மேம்பட்ட என்று கூட சொல்லலாம். அப்படி அரசரும் விரும்பும் அணிகலன் என்று வரக்கூடிய இடத்துல அந்த உயர்வு சிறப்பு. சுரும்பும் ஓசா சுடற்பும் காந்தல். சுரும்பு எவ்வளவு உச்சியில் இருந்தாலும் சரி அங்கு போய் மலை உச்சியிலே மொய்க்கக்கூடியது. அதுவும் மொய்க்க முடியாத உச்சத்தில் பூத்திருக்கக்கூடிய ஒரு காந்தல் மலர் என்று திருமுருகாற்றுப்படையில் நக்கீரனார் சொல்லுகிறார் என்று சொன்னால் அது உயர்வு சிறப்பு. குறவரும் அருளும் குன்றம் என்பார்கள். குறவர் குறவர்கள், குறிஞ்சித்திணையை சேர்ந்தவர்கள், அவர்கள் எதற்கும் அஞ்சாதவர்கள், இளமை தொட்டே அங்கேயே தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்கள். அவர்களே மருளும்படியான அளவுக்கு உயரமாக ஒரு குன்றம் இருக்கிறது என்று சொன்னால் அதைத்தான் குறவரும் அருளும் குன்றம் என்று சொன்னார்கள். இந்த இடத்துல அது உயர்வு சிறப்பு உண்மையாக அமைகின்றது. அதே போல இழிவு சிறப்பு உண்மை. உன் நிலைமை கொஞ்சம் தாழ்ந்து விட்டால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் பொழுது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் தாழ்ந்து விட்டால் நிழலும் கூட மிதிக்கும். அந்த நிழலும் அது ஒரு அற்பமானது, அதுவே மிதிக்கும் என்று சொல்லுகிறார் பாருங்க. நாயும் தின்னாத சோறு. சிலர் சான்று அப்படி காட்டுகிறாங்க. அவர் சொல்லக்கூடிய நாயும் தின்னாத சோறு இப்போ அவ்வளவு மோசமானதாக இருக்கிறது. எதையும் சமாளித்து சாப்பிடக்கூடிய நாயாலும் அதை உண்ண முடியாது என்பதாக இது அமைகிறது. புலையனும் விரும்பா புண்பொழால் யாக்கை. நம்முடைய உடம்பு அப்படிப்பட்டது என்று அருளாளர் சொல்லுவார்கள். இப்போ இங்கெல்லாம் வரக்கூடிய அந்த இருக்கிறதே, இதெல்லாம் இழிவு சிறப்பு உண்மை. இன்னும் கூட நம்ம திருவாசகத்தை சொன்ன கல்நார் உரித்தென்னை என்னையும் தன் கருணையினால் பொன்னார் கழல் பணித்து ஆண்டபிரான் என்னையும் அடியேனையும், நான் ஒரு அற்பமான பெருவழி, என்னையும் அவன் ஆண்டு கொண்டான் என்று சொல்லுகிற பொழுது அங்கே இழிவு சிறப்பு என்கிற ஒரு பொருண்மை அமைவதை காண முடிகின்றது. அதுக்கு அடுத்தது ஐய உண்மை. 10,000 8,000 கொடு. எத்தனை கொடுப்பது என்று கேட்கிற பொழுது என்ன இருக்கிறதோ கொடுத்து விடு. 10,000 8,000, 10 கொடு 8 கொடு என்று வரையறுத்து சொல்லாமல் 10,000 8,000 என்று சொல்லுகிற காரணத்தினாலே இந்த ஒன்றை துணிந்து சொல்லாத ஒரு நிலை இருக்கிறது பாருங்க. அது ஐயப்பொருள். இதுவா அதுவா என்கிற நிலை தான் ஐயம்னு நம்ம முன்பே பார்த்துருக்கிறோம். அதுக்கு அடுத்தது எச்சம். முன்பு சொன்னவாறு போல இறந்தது தழியது, எதிரது தழியது. முதல்ல இறந்தது தழியது. முருகனும் வந்தான், கந்தன் வந்ததோடு அல்லாமல் முருகனும் வந்தான் என்று ஒரு பொருள்படுமானால் அது இறந்தது தழிய எச்சோமையாக அமைகின்றது. அந்த விழாவிற்கு அமைச்சரின் மனைவியும் பங்கேற்றார் என்று சொல்லுகிற பொழுது அமைச்சரும் வந்திருந்தார் என்கிற ஒரு தொனி அமையும் பட்சத்தில் அது இறந்தது தழிய எச்ச உண்மையாக அமைகின்றது. எதிரது தழிய எச்ச உண்மை. முருகனும் வந்தான், இனி கந்தனும் வருவான் என்று ஒரு பொருள் அமையுமானால் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது, இதிலே அடங்கத்தக்கது. திருமணத்திற்கு முதல் நாளும் நான் வந்திருந்தேன் என்று சொல்லுகிற பொழுது திருமணத்தன்றும் வந்திருந்தேன் என்பதாகிய ஒரு பொருள் அமைகிறது அல்லவா, அது இறந்ததழிய எச்ச உண்மையாக அமைகிறது. இறந்தன கடந்த காலம், அதை ஒட்டும்படியாக உணர்த்தும்படியாக அமைகின்றது. அதுக்கு அடுத்தது முற்றுமை. முன்பே பார்த்திருக்கிறோம். இணைத்தன அறிந்த வினைமுதற் கிழவிக்கு செனைமுதற் கிழவிக்கு வினைப்படு தொகுதியின் உண்மை வேண்டும்னு சொல்வார். இவ்வளவு அளவு என்று சொல்பவருக்கும் கேட்பவருக்கும் எண்ணிக்கை தெரிந்திருக்கும் பட்சத்தில் முதற் பொருளை சொன்னாலும் சரி, சினைப்பொருளை சொன்னாலும் சரி, உண்மை கொடுத்து சொல்ல வேண்டும் என்பதாகிய ஒரு குறிப்பினை முன்பே நாம் பார்த்திருக்கிறோம். தமிழ்நாட்டு மூவேந்தரும் வந்தனர். மூவேந்தர் வந்தனர் நாங்கள் சொல்லக்கூடாது, மூவேந்தரும் வந்தனர்.
அடித்த அடியில் அவனுக்கு 32 பற்களும் உதிர்ந்து விட்டன. மொத்தமே 32 பற்கள்னு அர்த்தமாகிடும். அப்போ தான் சரியாகும். 6 பருவங்களும் அங்கு வாழ்வதற்கு ஏற்புடையன அல்ல. 6 பருவங்கள் ஏற்புடையன அல்லன்னா அப்போ ஏகப்பட்ட 7-8 பருவங்கள் இருக்கிறது போலும். வருடத்துக்கு 6 பருவம் தானே இருக்கிறது. 6 பருவங்கள் தானே இருக்கின்றன, பார்த்துக்குங்க. அப்புறம் 2 காலும் நொந்தன, பன்னிருகையும் பார்ப்படை இயற்றி திருமுருகாற்றுப்படையில் பார்க்குறோம். அப்போ முதலோ சினையோ முற்றுமையாக சொல்லப்படுதல். அதற்கடுத்தது அளவை எண்ணுதல் சொல்கிறோம் பாருங்க. சேரனும் சோழனும் பாண்டியனும் வந்தனர். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சீவக சிந்தாமணியும் எங்களுக்கு பாடமாக அமைந்திருந்தன சொல்கிறோம் இல்லையா. அப்போ எண்ணி சொல்லுகிற நிலையில் வருவது எண்ணும்மை. அதைத்தான் இங்கே அளவை உண்மை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்னும் இது குறித்த சிந்தனையை முன்பே சொன்னேன், அது பிறகு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அப்புறம் தெரிநிலை. தெரிநிலை என்றாலே முன்பே சொன்னவாறு போல ஆராய்தல், தேர்தல், தேர்வு, தேர்ச்சி என்று முன்பே சொன்னோம். இப்படி இருப்பதனால் இது இதுவாக இருக்க வாய்ப்பில்லை, அதுவாகவும் அப்படி இருப்பதனால் அதுவாக இருப்பவும் வாய்ப்பில்லை, பின் இது எதுவாகும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, நீக்கிக்கிட்டே போகிறோம் பாருங்க, அது தெரிநிலை. மூவேந்தருள் கலிங்கத்தை வென்றான், சேரனோ அவனும் அல்லன், பாண்டியனோ அவனும் அல்லன். அப்புறம் முடிவில் அவன் சோழன் ஆவான்னு ஒரு முடிவுக்கு போகிறோம். ஆக தெரிய நிற்றலின் திறநிலை என்று சொல்லுவதும் உண்டு. ஆராய்ந்து ஆராய்ந்து இல்லை இல்லை என்று நீக்கிக்கொண்டே வந்து முடிவெடுக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். யான் கண்ட உருவம் ஆணுமன்று பெண்ணுமன்று ஆராய்ந்து கொண்டே பொருள் சொல்கிறான். அதே மாதிரி ஆக்கம், பால் உணவுமாயிற்று என்று சொல்லுகிற பொழுது அதுவே மருந்துமாயிற்று என்கிற ஒரு பொருண்மை நிலவுவதை காண்கிறோம். உணவுமாயிற்று அதுவே மருந்துமாயிற்று. தமிழருடைய உணவு முறையே அப்படித்தான். பால் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, கீரை வகைகள் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, மிளகு சீரகம் போன்றவற்றை உணவிலே கலக்கிறார்களே, சேர்க்கிறார்களே, அவற்றை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவையெல்லாம் உடலுக்கு நலம் தரக்கூடியன. உணவாகவும் இருக்கும், அதே வேளையில் அவை மருந்தாகவும் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் சிறுதானியங்கள் என்று சொல்லக்கூடிய கேழ்வரகு, கம்பு, சோளம் ஆகியன அவை என்னென்ன தட்ப வெப்பத்தை தரக்கூடியன என்று தெரிந்து கொண்டு அதற்கேற்ப கூழ், களி முதலானவற்றை செய்து உண்டு உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். கீரை வகைகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, அரைக்கீரை, சிறுகீரை, பொன்னாங்கண்ணி, தண்டுக்கீரை, இப்படி கீரை வகைகள், முடக்கத்தான் கீரை, இப்படி எல்லா வகையான ஒவ்வொரு கீரைக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு, அதை பயன்படுத்தியிருக்கிறார்கள். எதற்காக என்றால் ஆக்கம் என்று வருகிற பொழுது அதுவே உணவாக இருக்கிறது, அதுவே மருந்தாக இருக்கிறது. மிளகு சொல்லவே வேண்டியதில்லை. 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் சென்று சாப்பிடலாம். அந்த மிளகை நாம் இன்று தவிர்க்கிறோம். பொங்கலில் முழுதாக தாளித்து வைத்தால் கூட அதனை விரலால் வீசி எறிந்துவிட்டு எஞ்சிய பொங்கலை உண்கின்றோம். அது பச்சரிசி, பருப்பு முதலானவற்றால் வரக்கூடிய அந்த வாயு தொல்லையை நீக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது. அது தெரியாமல் மிளகை எடுத்து போட்டு குழந்தைங்க சாப்பிட்றதும் அதை பெற்றோர்கள் ரசித்து மகிழ்வதும் வருந்தத்தக்கது. நம் நாட்டு பொருளாக இல்லாத மிளகாயை, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் என்று அவற்றை பயன்படுத்தி உடம்பை கெடுத்துக் கொள்கிறோம். மிளகு நம் நாட்டுக்குரியது, அதை பயன்படுத்த தவறி விடுகிறோம். இது இயற்கையோடு இயந்த ஒரு சிந்தனை, அதனால் இந்த பதிவு. ஆக உண்மை 8. இதில் இறந்தது தழுகிய எச்ச உண்மையை 2ஆக வகைப்படுத்துகின்றார் உரையாசிரியர் முத்துத்தம்பி பிள்ளை. ஏற்கனவே அது 2, அதில் இறந்தது தழுகியதை 2ஆக்குகிறார். யான் தொல்காப்பியம் படிப்பேன் என்று ஒருவர் கூற, அவர் நண்பர் யானும் அது படிப்பேன் என்று சொன்னால் முழுவதும் தழுவல். நான் தொல்காப்பியம் படிப்பேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, இன்னொருத்தர் யானும் அதை படிப்பேன்னு சொன்னால் அது முழுவதும் தழுவலாம்.
யான் தொல்காப்பியம் படிப்பேன் என்று ஒருவர் கூற அவர் நண்பர் யானும் நன்னூல் படிப்பேன் என்று சொன்னால் அது ஒருபுடை சேரல். அடே அப்பா, அதே நூலை படிப்பதென்றால் முழுவதும் தழுவல். இலக்கணம் என்கிற பகுதியை மட்டும், நீங்கள் தொல்காப்பியம் படித்தா நான் இலக்கணம் படிப்பேன், நீங்கள் சிலப்பதிகாரம் படித்தா நான் மணிமேகலை படிப்பேன், அது காப்பியம், இது இலக்கணம் என்று சொல்லுகிற பொழுது ஒருபுடை சேரல் என்று சொல்லுகிறார். ரொம்ப நுணுக்கமான ஒரு உரைக்குறிப்பாக இது அமைகின்றது. என்னும் இடைச்சொல்லானது சில இடத்துல இசை நிறையிலும் சில இடங்களில் அசை நிலையிலும் வருவதுண்டு என்று பதிவு செய்கின்றார் உரையாசிரியர் கோபாலாச்சாரியார். அதுவும் நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று. எண் எண்ணாது அளவை என்று சொன்ன காரணத்தினாலே உரையாசிரியர் சொல்கிறாங்க, எண்ணல் அளவை, எடுத்தல் அளவை, முகத்தல் அளவை, நீட்டல் அளவை என எல்லாவற்றுக்கும் இதனை அமைத்து கொள்க. எப்படி 10ம் 1ம் என்று சொல்லுகிற பொழுது எண்ணல் அளவை, தொடியும் கக்ஸும் என்று சொல்லுகிற பொழுது எடுத்தல் அளவை, நாழியும் உழக்கும் அல்லது மரக்காலும் படியும் என்று சொல்லுகிற பொழுது முகத்தல் அளவை, முழமும் சாணும் என்று சொல்லுகிற பொழுது நீட்டல் அளவை என்றெல்லாம் இங்கே எண் என்று போடுவதற்கு பதிலாக அளவை என்று போட்ட காரணத்தினால இப்படியெல்லாம் பொருள்கொள்ளலாம் என்று கருதுகிறார்கள். அவையும் ஏற்புடையனவாகவே அமைகின்றன. இப்படி உம்மை இடைச்சொல்லானது 8 விதமான பொருள் தருவதாக அமைகின்றது. அடுத்தது முற்றுமைக்கு ஒரு சிறப்பு விதி. முற்றுமைக்கு எய்தியதன் மேல் சிறப்பு விதி. முற்றுமை ஒரோ வழி எச்சமும் ஆகும். மேற்சொன்ன பொருள்களிலே முற்றுப்பொருள் வரும்னு பார்த்தோம். அந்த முற்றுப்பொருளில் வரக்கூடிய அந்த உண்மை இருக்கிறதே அது ஒரோ வழி. ஒரோ வழின்னா சில இடங்களில், ஒரே வழின்னு படிச்சிடக்கூடாது. இது ஒரோ வழி, சிறுபான்மை, மிகச்சிற இடங்களில் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் பண்ணிக்கணும். எச்சமும் ஆகும், அது முழுமை பொருளை தராமல் எச்சப் பொருளை தருவதும் உண்டு. ஏற்புழிக்கோடல் என்னும் உத்தியினாலே எச்சப்பொருள்பட நிற்பது எங்கு என்று கேட்டால் பெரும்பாலும் எதிர்மறையில் எனக் கொள்க. சிறுபான்மை உடன்பாட்டிலும் வருதல் அடுத்த நூற்பாவால் பெறப்படும். அதை பற்றி பேச்சில்லை. இந்த முற்றுமை எப்போ எச்சமாக பொருள் தரும்னு கேட்டால் சில இடங்கள் தான். அந்த சில இடங்கள் கூட எங்கன்னு கேட்டால் எதிர்மறையில் வருகிற பொழுது. எல்லோரும் வந்திலர் என்று சொன்னால் அந்த நாடகத்திற்கு எல்லோரும் வந்திலர், வகுப்பிற்கு எல்லோரும் வந்திலர் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக வரவில்லை என்று அர்த்தம் கிடையாது. சில பேர் மட்டும் வந்தனர். அந்த சொல்கிற வார்த்தையை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். சில பேர் மட்டும் வந்துள்ளனர் என்பதாகிய குறிப்பு பெறப்படுகிறது. எல்லோரும் இது செய்யார் என்று சொல்லுகிற பொழுது சிலர் இது செய்வார் என்று அதில் ஒரு அர்த்தம் வருது. எல்லோரும் இது செய்யார், சிலர் இது செய்வார். ஒரு செயற்கரிய சாதனை அல்லது வகுப்பில் நூற்பாவை நடத்திவிட்டு மாணவர்கள் அத்தனை பேரும் சொல்வார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. எங்களுக்கு ஒரு நாள் 2 நாள் கொஞ்சம் நேரம் கொடுங்க, நாங்கள் பிறகு நாளை அல்லது அடுத்த நாள் மனப்பாடம் செய்து ஒப்பிக்கிறோம் என்று சொல்லுவார்கள். சில மாணவர்கள் நடத்தி முடித்த உடனேயே சொல்லுவார்கள். எல்லோரும் இது செய்யார் என்று சொன்னால் சிலர் மட்டும் இது செய்வார் என்று அந்த செய்தி பெறப்படுகிறது. 10ம் கொடார், அவர் 10ம் கொடார், அல்லது நீ 10ஐயும் கொடுக்காதே என்று சொல்லுகிற பொழுது 7ஓ 8ஓ கொடு, சிலவற்றை எடுத்து வைத்து கொண்டு கொடு என்பதாகிய ஒரு தொனி அங்கே தென்படுவதை பார்க்கிறோம். 10ஐயும் கொடுக்காதே என்று சொன்னால் அனைத்தையும் கொடுக்காதே என்று அர்த்தம் கிடையாது. 10ஐயும் கொடுத்துடாத, அப்போ 7ஓ 8ஓ கொடு என்பது அவர் சொல்கிற அழுத்தத்தை பொறுத்து அதனுடைய அளவு குறைகிறத பார்க்குறப்ப முழுமை அந்த இருக்கிறதே அது எச்சப்பொருளை தருகிறது. முழுவதும் என்கிற பொருள் 10 பேரும் வந்திருந்தனர் என்று உடன்பாட்டில் சொல்லுகிற பொழுது அனைவரையும் குறிக்கிறது. ஆனால் இங்கே பாருங்க, 10ஐயும் கொடுத்து விடாது என்று சொல்லுகிற பொழுது சொல்கிற தொனியை வைத்து 1 2 குறைவாக கொடு என்பதாகிய ஒரு நிலையை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து இதற்கிடையில் தொல்காப்பிய நூற்பா, இதற்கு இணையான ஒரு நூற்பா இருக்கிறது. முற்றிய உம்மை தொகைச்சொல் மருங்கில் எச்சக்கிளவி உரித்தும் ஆகும். 2 அடிகளில் அவர் எழுதியிருக்கக்கூடிய நூற்பாவை இவர் ஒரே அடியில் அமைத்திருக்கிறார். அடுத்ததாகி வரக்கூடிய நூற்பா எச்ச உம்மைக்கான சிறப்பு விதி.
செவ்வன் ஈற்றதாம் எச்ச உம்மை. எச்ச உம்மையானது செவ்வன் ஈற்றதாம் என்னிடை சொல்லாக அல்லாமல் செவ்வெண்ணில் வரின் அது ஈற்றிலே அமையும் என்று சொல்லி அமைக்கிறார். நமக்கு செவ்வெண் என்றால் என்ன? நிலமும் நீரும் நெருப்பும் வழியும் வெளியும் என போதம் 5 என்று சொல்லுகிற பொழுது எண்ணி சொல்கிறோம். நிலமும் நீரும் நெருப்பும் எண்ணி சொல்கிறோம். இந்த உம்மு தான் எண்ணிடை சொல். அது உம்மை இடைச்சொல்னு வச்சுக்கலாம். நிலனென நீரென என்று சொல்லுகிற பொழுது என என்பது எண்ணிடை சொல். இப்படி எண்ணுகின்ற பொழுது சொல்தோறும் வருகிறது, அல்லது என வருகிறது, அல்லது எண்ணிடை சொற்கள் வருகின்றன. இப்படி இந்த எண்ணிடை சொற்கள் எவையும் வராமல் வெறுமனே அந்த பெயர் சொல் மட்டும் வருமானால் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று எந்த விதமான எண்ணிடை சொல்லும் வராமல் காற்புள்ளியிட்டு உச்சரிப்பதைப் போல இது அமைவதாக வைத்துக் கொள்ளுங்கள். இது செவ்வன் என்று சொல்லப்படுகிறது. எண்ணிடை சொல் எவையும் வராமல் வரக்கூடிய ஒரு தொடர் அமைப்புக்கு அது வந்தார் போல பொருளை தரக்கூடியது. இது செவ்வன். இப்போ செந்தொடைன்னு ஒன்று சொல்லுவோம், நினைவு இருக்கிறதா? எதுகை, மோனை, எய்வு, முரண் ஆகியன செய்யுளுக்கு சிறப்பு தரக்கூடிய தொடைகள். இவை எந்த தொடையும் இடம்பெறாமல் பொருளாலே சிறந்து நிற்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்ட செய்யுளுக்கு செந்தொடை உடையது என்று பெயர். எதுகை தொடை, மோனை தொடை, ஏய்வு தொடை, முரண்தொடை, அளபடை எந்த தொடையும் வராவிட்டால் அது செந்தொடை. அப்போ செம்மை எதுவும் இல்லாமலே, நகை போடாமலே அழகாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க பாருங்க, அப்படிப்பட்ட அழகு. அதே நிலைதான் இங்கேயும். செவ்வன் ஈற்றதாம் எச்ச உம்மை. கல்வி, செல்வம், ஒழுக்கம், குடிப்பிறப்பும் பெருவாரும் உளர். இங்கே பாருங்கள், வரிசையாக சொன்னார். கல்வி, செல்வம், ஒழுக்கம், குடிப்பிறப்பும் கடைசியில் வருது பாருங்கள். இந்த வரிசையாக சொல்லிக்கிட்டே வரும்போது கடைசியில் இருக்கக்கூடிய சொல்லோடு சேர்த்து அந்த என்பதை தரலாம். அப்போ கல்வியும் செல்வமும் ஒழுக்கமும் குடிப்பிறப்பும் என ஒவ்வொன்றையும் அடுத்து எண்ணும்மை வந்ததாக நாம் கருதி கொள்ள வேண்டும். அந்த எச்ச உம்மை அந்த பொருளை தருகிறதா. அது மறைந்து கல்வி, செல்வம், ஒழுக்கம், குடிப்பிறப்பு என வந்தமையால் இது செவ்வெண் ஆகும். அதுக்கு இறுதியில் வருகிறது இந்த எச்ச உம்மை. இவற்றின் ஈற்றில் குடிப்பிறப்பும் என உம்மை வந்துள்ளது. இஃது எச்ச உம்மை. அந்த உம்மை அவற்றுள் சில பெருவாரும் உளர் என எச்ச பொருள் உணர்த்தலின் எச்ச உம்மையாம். இந்த வரிசையாக சொல்லிக்கிட்டே வரும்போது கல்வியும் செல்வமும் ஒழுக்கமும் குடிப்பிறப்பும் பெருவாரும் உளர்னு அந்த தொடர் வருகிறதா. அப்போ கல்வி, செல்வம், ஒழுக்கம், குடிப்பிறப்பும் பெருவாரும் உளர்னு அத்தனையும் பெறுவார்னு அர்த்தம் கிடையாது. அவற்றுள் சிலவற்றை மட்டும் பெறுபவர்கள் உள்ளார்கள் என்கிற ஒரு பொறுமை நிலவுகின்ற காரணத்தினாலே அது இங்கனம் உணர்த்தப்படுகிறது. சங்கர நமச்சிவாயர் செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆறும் செய்பொருளும் தரும் திறத்தது வினையே. அது வழக்கமான நூற்பா, இவர் மாற்றிட்டார் என ஒரு நூற்பா அமைத்து இவற்றுள் சிலவும் தரும் திறத்தது வினையே என பொருள் உரைப்பார். சில நேரங்களில் சங்கர நமச்சிவாயர் இவரே ஒரு புது நூற்பா அமைத்து கொள்வார் புரிய வைப்பதற்காக. அது போட்டி நூற்பா கிடையாது, புரிய வைப்பதற்கான ஒரு உத்தி முறை. செய்பவன் கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருளும் தரும் திறத்தது வினையே என்று சொல்லுகிற பொழுது பாருங்கள், செய்பவன் கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருளும் கடைசியில் வருது பாருங்கள். வரிசையாக வந்த செவ்வனுக்கு இறுதியில் வருது பாருங்கள். அப்படி வரக்கூடிய அந்த இருக்கிறது. இவற்றுள் சிலவும் தரும் திறத்தது வினையே என பொருள் உரைப்பார். அத்தனை ஆறையும் தரும்னு அர்த்தம் கிடையாது. ஆறுள் சிலவற்றை தரும், 4 5 அல்லது 3 தரக்கூடியது அப்படின்னு அதுக்கு பொருள் அமைத்து கொள்ள வேண்டும் என்று பொருள் தருகிறார் உரையாசிரியர் சங்கர நமச்சிவாயர். ஆக இப்படி ஒரு உத்தி முறையை அவர் கையாண்டிருக்கிறார், வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது எண்ணிடை சொல். சில எண்ணிடை சொற்களுக்கான இலக்கணம்.
முன்பே சொன்னோம். ஏ என முதலானவை எண்ணிடை சொற்களாக வரக்கூடியன. அவை சொல்தோறும் இடம்பெற்று எண்ணப்பெறுகின்ற காரணத்தினாலே இடைச்சொற்கள். அவை எண்ணப்படுகின்ற காரணத்தினாலே எண் இடைச்சொற்கள், எண்ணப்படுகின்ற இடைச்சொற்கள். இத்தகைய இடைச்சொற்கள் எவையும் இல்லாமல், இத்தகைய எண்ணிடை சொற்கள் எவையும் இல்லாமல் பெயர்கள் மட்டும் இடம்பெறுமானால் அது பெயர் செவ்வெண் எனப்படும். அது தெரிஞ்சாதான் நம்ம இங்கே நூற்பாவை படிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அப்படி வரக்கூடிய பெயர் செவ்வெண்ணும் ஏகாரமும் என்றா எனா என்பனவும் தொகை பெறும். உம்மை என்று என ஓடு இந்நான்கு என்னும் அகுது இன்றியும் இயலும். நூற்பாவை பாருங்க. பெயர் செவ்வெண் ஏ என்றா என எண் நான்கும் தொகை பெறும். உம்மை என்று என ஓடு இந்நான்கு எண்ணும் அகுது இன்றியும் இயலும். இந்த நூற்பா கொஞ்சம் கவனித்து படிக்கிறேன்னா குழப்பத்தை உண்டாக்கும். இங்கே இருக்கிற எண் இருக்குது பாருங்க, இது இந்த எண்ணை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஏனா எண் நான்கும் உடனே நம்ம வேறு மாதிரி பிரிக்கக்கூடாது. எண் 4 என்று 32 ஆக்கி கூடக்கூடாது. 4 எண்ணும்னு இதை மாற்றி படிக்கணும். பெயர் செவ்வெண் ஏகாரம், அதாவது ஏகார எண்ணிடை சொல், என்றா என்னும் எண்ணிடை சொல், எனா என்னும் எண்ணிடை சொல் ஆகிய 4 எண்ணும் 4 எண்ணிடை சொற்களும். இந்த எண் என்பது 8 என்பதை குறிக்கவில்லை, எண்ணிடை சொல் என்பதை குறிக்கிறது. கவனிக்கணும். கொஞ்சம் ஏமாந்தோம்னா குழப்பிடும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஓடு இருக்கு பாருங்க, இது எனவோடுன்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. என ஓடு அப்படி அர்த்தம் வைக்கணும். உம்மை, அதாவது உம்மை எண்ணிடை சொல், என்று என்னும் எண்ணிடை சொல், என என்னும் எண்ணிடை சொல், ஓடு என்னும் எண்ணிடை சொல். இந்த 4 எண்ணும் இங்கே பாருங்க, இங்கே எண் 4ன்னு போட்டார், இங்கே 4 எண்ணுன்னு போட்டார். இந்த 4 எண்ணு தான் சரி. இப்படி தான் அதையும் படிக்கணும். அகுது இன்றியும் இயலும், தொகை பெறாமலும் வரும். 8 எடுத்துக்கிட்டாரு. எண்ணிடை சொற்கள் 8 எடுத்துக்கொண்டு அதை 2 பிரிவாக பிரிக்கிறார். ஒரு பிரிவு தொகை பெற்றே வரும்னாரு, இன்னொரு பிரிவு தொகை பெற்றும் பெறாமலும் வரும்னு சொல்றார். முதல்ல தொகை பெறுதல்னா என்ன நமக்கு தெரியணுமே. தொகை பெறுதல்னா ஒன்றும் இல்லை, நமக்கே தெரியும். தொகை சொல்னு ஒன்று படிச்சிருப்போம். முத்தமிழ், இயல், இசை, நாடகம் என்று நாம் பிறகு விரித்துக் கொள்கிறோம். முத்தமிழ் என்று சொன்னால் 3 ஆகிய தமிழ்னு அர்த்தம் பண்ணுறோம் இல்லைங்களா. அந்த 3 எண்ணிக்கையை குறிக்குது பாருங்க, அதுதான் தொகை. மூவர், தமிழ்நாட்டு வேந்தர் மூவர் என்று சொல்லுகிற பொழுது சேரன், சோழன், பாண்டியன் என்கிற அந்த பொருள் வருகிறது அல்லவா. மூவர். 4, சமய குறவர் 4, 4 சந்தான குறவர் 4, 5 பஞ்சபாண்டவர் 5. இப்படி நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தம் வச்சிருக்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரு தொகை சொல் இருக்கிறது என்று சொன்னால் எல்லாம் நம்ம வச்சிருக்கு. 12 12 ஆதித்யர்கள், 11 11 உருத்திரர்கள், 20 அஸ்வினி தேவர் 20, 80 அட்டவசுக்கள் 80, 9 நவக்கிரகங்கள். எல்லாம் நம்மளிடத்தில் அத்தனைக்கும் அந்த தொகை சொற்களை விரிப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குன்னு. அப்போ எண்ணிக்கையை சொல்லுவது தொகை, கூட்டுத்தொகைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி எண்ணிக்கையை சொல்லுவது. அந்த எண்ணிக்கையை பெற்றே வருவன ஒரு குழு, பெற்றும் வரலாம் பெறாமலும் வரலாம் என்பது இன்னொரு குழு. எப்படின்னா, நிலமும் நீரும் நெருப்பும் காற்றும் ஆகாயமும் என 5 பூதமும் என்று பெற்று வருவதும் உண்டு. நிலனும் நீரும் நெருப்பும் காற்றும் ஆகாயமும் என நமக்கு நன்மை செய்வன அப்படின்னு வருகிற பொழுது அங்கே பெறாமலும் வரக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அந்த இணை இல்லாமலும் சொல்லலாம். அதாவது நிலமும் நீரும் நெருப்பும் காற்றும் ஆகாயமும் நமக்கு நன்மை செய்வன என்று சொல்லுகிற பொழுது 5ங்கிற ஒரு தொகை குறிப்பு வரல. பெற்றும் வரலாம் பெறாமலும் வரலாம். இங்கே பாருங்க, அதான் உண்மை.
ஆனால் பெற்றே வர வேண்டியது பெயர் செவ்வன். அதுக்காக எச்சரிக்கிறாங்க நமக்கு. இன்னும் சொல்லப்போனால் அந்த தொகை பெறுதல் என்பது எண்ணிக்கையை குறிப்பதுன்னு வச்சுக்கலாம். அதாவது 3 அகிரணியாக இருந்தால் 3ன்னு சொல்லுவோம், உயர்தனியாக இருந்தால் 3 அப்படி வர்றது தொகை சொல். அது மட்டும் கிடையாது, கொஞ்சம் நுணுக்கமாக ஆராய்ச்சி பார்த்தோம்னா என்பன, முதலியன, ஆகியன, போன்றன இப்படின்னு சொற்களை பயன்படுத்துகிறோம் பாருங்கள். ஒரு தொடர்ச்சியாக சொல்லிட்டு இதெல்லாம் ரொம்ப கவனித்து சொல்ல முடியாது. என்பன ஆகியனா மொத்தமே இவ்வளவுதான் அர்த்தம். மொத்தமே இவ்வளவுதான் என்று ஒரு 4 பொருட்களை சொல்லிவிட்டு இதுக்கு மேலே எந்த பொருளும் இல்லைன்னு அறம், பொருள், இன்பம், வீடு ஆகியன சொல்லலாம். அறம், பொருள், இன்பம், வீடு முதலியனன்னு சொல்லக்கூடாது, போன்றனன்னு சொல்லக்கூடாது. முதலியனா இது தொடங்கி இன்னும் நிறைய இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு அப்படி போட்டலாம். சிவஞான போதம் முதலான மெய்கண்ட நூல்கள்னு சொல்லலாம். சிவஞான போதம் போன்ற நூல்கள்னு சொல்கிறது முறையாகாது. சிவஞான போதம், சிவஞான சித்தியார் ஆகிய மெய்கண்ட நூல்கள் அது ஓரளவுக்கு சொல்லலாம். ஏன்னா அதில் ரெண்டுமே, ஆனால் மொத்தத்தையும் அது குறிக்காது. அதையும் நம்ம கவனிக்கணும். முதலியனன்னு போடுறது தலைமையாக இருக்கிறத ஒன்று சொல்லிவிட்டு முதலியனன்னு போடலாம். ஆகியனா இவ்வளவுதான் மொத்த எண்ணிக்கையேன்னு போட்டால் ஆகியன என்று சொல்லலாம். போன்றன சிலவற்றை சொல்லி இன்னும் ஒரு வரையறைக்கு உட்படாதன என்று சொல்லுகிற பொழுது அந்த போன்றனன்னு சொல்லலாம். ஆக இவற்றையெல்லாம் பயன்படுத்துவதும் இந்த தொகை பெறுதலில் அடங்கும். இது ரொம்ப கவனித்து பார்க்க வேண்டிய செய்தி. அவ்வளோ தூரம் வெளிப்படையாக இருக்காது. இதே மாதிரி உயர்தனைக்கும் வச்சுங்க. என்போர், முதலானோர், ஆகியோர், போன்றோர் என்று அப்படி போட்டாலும் இந்த தொகை பெறுதலில் நாம் அடக்கி கொள்ள வேண்டும். இது ரொம்ப தேடி கண்டுபிடிச்சாதான் இந்த கருத்தை தெரிஞ்சுக்கலாம். ஆக தொகை பெற்றே வரும் எண்ணிடை சொற்கள் பெயர் செவ்வன், ஏகாரம், என்றா, எனா இது எல்லாம் ஒன்று தான். என்றாங்கிறது அந்த காலத்து நடை, எனாங்கிறதும் அப்படி தான் அந்த காலத்து நடை. இந்த 4ம் தொகை பெறும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ சாத்தன், கொற்றன் இருவரும் வந்தனர் என்று எழுதுவது முறை. சாத்தன், கொற்றன், வந்தனர் அப்படின்னு சொன்னால் அது சரியாக அமையாது. சாத்தனும் கொற்றனும் வந்தனர்னு சொல்கிறது வேறு, அது உண்மையில் அடங்கிடும். சாத்தன், கொற்றன், வந்தனர் என்று சொல்வது இதெல்லாம் தொடர் அமைப்பு. ஒரு மொழி எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் பொருள் சிறக்கும், எப்படி இருந்தால் படிப்பவர்களுக்கு புரியும், கேட்பவர்களுக்கு புரியும் அப்படிங்கிற ஒரு தெளிவு நம் முன்னோர்களுக்கு இருந்திருக்கிறது. முறையாக அமைத்திருக்கிறார்கள். தமிழே தெரியாதவர்கள், தமிழை தாய்மொழியாக கொள்ளாதவர்கள் கூட அது புரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் இலக்கணம். பெயர் செவ்வன், அதுக்கு அடுத்தது ஏகாரம். சாத்தனே, கொற்றனே இருவரும் வந்தனர் என்றா. சாத்தன் என்றா, கொற்றன் என்றா இருவரும் வந்தனர். சாத்தன் எனா, கொற்றன் எனா இருவரும் வந்தனர். இதெல்லாம் இந்த என்றா, எனா இந்த மாதிரி சொற்களை தொல்காப்பியம் வேற்றுமைகளில் பார்க்கலாம். 2ஆம் வேற்றுமையில் ஒன்று என்றான்னு பயன்படுத்தியிருப்பார். அதுக்கப்புறம் 5ஆம் வேற்றுமையில் எனான்னு பயன்படுத்தியிருப்பார் தொல்காப்பியர். அது அந்த காலத்து வழக்காறு, அவ்வளவுதான். ஆக பெயர் செவ்வன், ஏகாரம், என்றா, எனா இந்த 4ம் தொகை பெற்றே வரும். தொகை பெறாவிட்டால் அவை வழு சொல்லலாம். தொகை பெறுதல் வழாநிலை நினைவில் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது உம்மை. தொகை பெற்றும் வரலாம், பெறாமலும் வரலாம். என்ன சொல்லலாம்? அதாவது சாத்தனும் கொற்றனும் ஆகிய இருவரும் வந்தனர் சொல்லலாம். சாத்தனும் கொற்றனும் ஆகிய இருவரும் வந்தனர் சொல்லலாம். இல்லை தொகை பெறாமலே சாத்தனும் கொற்றனும் வந்தனர். அந்த இருவரும் போட்டாலும் போடலாம், போடாமல் விட்டாலும் பெரிய குற்றம் இல்லை. அதுக்கு அடுத்தது என்று. கொற்றன் என்று, சாத்தன் என்று இருவர் உளர். கொற்றன் என்று, சாத்தன் என்று உளர் சொல்லிட்டு போகலாம். அதுக்கடுத்து என. கொற்றன் என, சாத்தன் என இருவர் உளர், அல்லது கொற்றன் என, சாத்தன் என உளர். அதுக்கடுத்து கொற்றனோடு சாத்தனோடு இருவர் உளர், கொற்றனோடு சாத்தனோடு உளர் என்று சொல்லுவதும் உண்டு. இது ஒரே எளிமை கருதி சொல்லப்பட்ட சான்று. இது செய்யொல்லியோ உரைநடையிலையோ எங்கே எப்படி வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எய்த்து பொருள் கொள்ள வேண்டியது
நாம் அதுக்கேற்ற மாதிரி அமைச்சுக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. ஆக இந்நான்கு என்னும் அகுது இன்றியும் இயலும். அப்போ அதில் சொல்கிற தொனிக்கு என்ன சொல்கிறாங்க? அகுது இன்றியும் என்றமையால் அவையும் தொகை பெற்று வருதலே பெரும்பான்மை சிறுபான்மை வேணும்னா அகுது இன்றியும் இயலும். அகுது இன்றியே இயலும்னு போடல, அகுது இன்றியும் இயலும். இப்போ முன்ன படிச்சு ஞாபகம் வருதா? எதிர்மறை உண்மைன்னு ஒன்று படித்தோம் பாருங்கள், அதை இங்கேயே பொருத்தி பார்த்துக்கலாம். அதை நினைவுபடுத்தணும். ஒரு நூற்பாவில் படித்தது அதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கக்கூடாது. அந்த சிந்தனை எங்கே போனாலும் நமக்கு கூட வந்துக்கிட்டே இருக்கணும். இலக்கியம் படிக்கும் போதும் கூட வரணும், இலக்கணம் படிக்கும் போதும் கூட வரணும். அப்போ தான் அது சுவையாக இருக்கும். இந்த எனா என்றா என்பன பழங்காலத்திய எண்ணிடை சொற்கள். இன்றைக்கு இதெல்லாம் வழக்கில் இல்லை, யாரும் செய்யுள்ள கையாளுவது கிடையாது. ஆனால் பழைய இலக்கண இலக்கியங்களில் இருக்கின்றன. ஆக பெயர் செவ்வன் ஏ என்றா எனா இங்கே சொல்கிறார் பாருங்க. இந்த நூற்பாவை கவனிங்களேன், ஒரு நயம் இருக்குது பாருங்களேன். இதை கூட போட்டு சொல்லியிருக்கலாம் இல்லை? பெயர் செவ்வென்னும் ஏயும் என்றாவும் எனாவும் தொகை பெறும் என்று சொல்லியிருக்கலாம். இப்போ அந்த போடாமல் சொல்கிறதுனால இது எதில் அடங்கும் தெரியுங்களா? இந்த நூற்பாவின் முதலடியே இந்த முதல் கருத்துக்கு சான்றாகிறது. பாருங்களேன், இது பெயர் செவ்வன் தானே. பெயர் செவ்வன் ஏ என்றா எனா, இதுவே பெயர் செவ்வன் தான். ஏன்னா இது எந்த விதமான இடைச்சொல்லும் பெறவில்லை. அடடா, என்ன அழகு பாருங்க. பெயர் செவ்வன் ஏ என்றா எனா, இது நான்குமே பெயர் செவ்வன். ஆனால் தொகை பெற்றே முடியும்னு சொல்கிறார். அதுக்கு அது மாதிரி இங்கே படித்து பாருங்க. எண் நான்கும், நான்கு எண்ணும், நான்கு எண்ணிடை சொற்களும் தொகை பெறும். நூற்பாவளியே விளக்கம் இருக்கிறதா? பெயர் செவ்வன் தொகை பெறும் என்பதற்கு இந்த நூற்பாவே சான்றாக விளங்குகிறது. அடடா, அருமை. அதே மாதிரி பாருங்க, உம்மை என்று என ஓடு, இதுவும் பெயர் செவ்வன் தான். இந்நான்கு எண்ணும், இதுவும் தொகை பெறுகிறது. அப்போ முன்னருக்கு முற்பகுதியும் சான்றாக அமைகிறது அதே பெயர் செவ்வனுக்கு, பிற்பகுதியும் அதே செவ்வனுக்கு சான்றாக அமையக்கூடிய நயம் கவனித்து பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை நாம் உணர்ந்து கொள்ளலாம். செய்யுள் வழக்கில் எப்படியோ அதே மாதிரி தான் உலக வழக்கிலையும் அறம் பொருள் இன்பம் வீடு அடைதல் நூற்பயனே அப்படின்னு சொல்லியிருப்பார் நம்ம பவனந்தி முனிவர். இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும். ஐயா, மாணவர் கேட்பார், அறம் பொருள் இன்பம் வீடு பெயர் செவ்வன் தானே, அடைதல் நூற்பயன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆகிய நான்கும் வரணுமா இல்லையா? ஏன் வரல? அதுக்கு தான் உரையாசிரியர் எழுதுகிறார் சங்கர நமச்சிவாயர். இந்த நூற்பாவை நினைவில் வைத்து கொண்டு அங்கே பதிவு செய்கிறார். ஆரம்பிக்கிற பொழுது நான்கு எண்ணும் தொகை சொல்லும் என்கிற அந்த முற்றுமையும் தொக்கனே, அவை தொக்கனே தொகுத்தல் விகாரமாயினை என்று பதிவு செய்கிறார். ஏன்னா இங்கே சொன்னதுக்கு முரணாக அது அமைந்து விடக்கூடாது, முரண்படக்கூறன்னு ஆகிடக்கூடாது. ஆனால் அதுக்கு அந்த விதிப்படி அங்கே மறைந்து வந்திருக்கிறது. ஆனால் என்னென்ன உலக வழக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதையும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பெயர் செவ்வன் உலக வழக்கை பொறுத்த வரையில் தொகை பெறாமல் இருக்கக்கூடிய நிலையும் பார்க்குறோம். என்ன தம்பி, அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா அப்படின்னும் போது அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா. ஆனால் இங்கே எப்படி வரணும்? அப்பா அம்மா இருவரும் நன்றாக இருக்கிறார்களான்னு நம்ம கேட்குறோம். அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? அப்போ நாம் இதையும் கொண்டு போய் எங்கே போடணும்? அந்த சங்கர நமச்சிவாயர் முன்பு சொன்னவாறு போல் அந்த தொகை சொல்லும் முற்றுமையும் உலக வழக்கில் தொக்கனை என்று அப்படி சொன்னால் தான் சரியாக வரும். ஏன்னா உலக வழக்கில் எப்படி வேணாலும் மாற்றி எழுதலாம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிடக்கூடாது. இதற்கும் நாம் அந்த மரபு கெடாத வழியில் சமாதானம் தேடுவது தான் முறை, விளக்கம் சொல்கிறது தான் முறை. சரி, பெயர் செவ்வன் என்று ஒன்று இருக்கிறது, உம்மை தொகை என்று ஒன்று இருக்கிறது. இது இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? நல்ல கேள்வி. பெயர் செவ்வனும் பெயர்கள் மட்டும்தான் வருது, உம்மை தொகையும் பெயர்கள் மட்டும்தான் வருது. உம்மை தொகை நினைவு இருக்கிறதா? பொறி கடலை, சேர சோழ பாண்டியர், கபில பரணர்,
சரி, பொறிகடலையே வச்சுக்கோங்க. இதுவும் பொறி கடலை பயிற்சி பெண்ணுக்கும் சொல்லலாம், பொறி கடலை உண்மை தொகைக்கும் சொல்லலாம். ஆனால் ரெண்டுக்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்டால், பெயர் செவ்வெண் விட்டிசைக்கும். நான் முன்பே சொன்னேன், காற்புள்ளி அமைத்து உச்சரிக்க வேண்டும்னு. இது விட்டிசைக்கும். தொகைச்சொல் என்பது விட்டிசைக்காது. இரவு பகல் என்று இது விட்டிசைக்கும். செவ்வெண், பெயர் செவ்வெண். ஆனால் இரவு பகல் என்று அது சேர்ந்துதான் வரும். இரவும் பகலும் என்கிற அந்த மறைந்து வருகிறது. பொறிகடலை இரவு பகல் என்று சேர்ந்து வரும். ஏன்னா தொகை சொற்கள் எப்பயுமே சேர்ந்து தான் வரணும். தனித்தனியை சொன்ன அர்த்தம் என்ன ஆகும்? யானை கடந்தது சொல்லலாம், யானை கோடு கடந்ததுன்னு சொல்லலாம், யானை தந்தம் கிடந்ததுன்னு சொல்லலாம். கோடுனாலும் தந்தனாலும் ஒன்று தான். யானை கோடு கிடந்ததுன்னா என்ன அர்த்தம்? சொல்லக்கூடாது. பெயரினாகிய தொகையுமார் உளவே அவ்வும் உரிய அப்பாலான என்று சொல்வார் தொல்காப்பியர். அந்த தொகை சொற்கள் எல்லாமே எழுவாயாகும் இயல்புடையன. தொகை சொற்கள் என்றாலே அவை பிரிக்கப்படாதன, கூட்டுத்தொகைன்னு சொல்ற பாருங்க, சேர்த்து உச்சரிக்கக்கூடியன. ஆகையினால மீண்டும் நினைவுபடுத்தி பார்த்துக்குவோம். இதை ரொம்ப சுவையான பகுதி தான் இது. பெயர் செவ்வெண் ஏகாரம் என்ற என ஆகிய இந்த எண் 4னா 32 கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், 4 எண்ணும் கொஞ்சம் நினைவு வச்சுக்கோங்க. தொகை பெறும். அப்புறம் உம்மை என்று என ஓடு, என ஓடுன்னு சேர்த்து படிச்சிடாதீங்க. என ஓடு தனித்தனி. இந்த 4 எண் இடைச்சொற்களும் பெற்றும் வரும், பெறாமலும் வரும். தொகை பெறுதல்னா என்னென்னு பார்த்தோம், எண்ணிக்கையை குறிக்கிறது அல்லது ஆகியன போன்றன, ஆகியோர் போன்றோர் ஆகியவற்றையும் குறிப்பது என்பதை நினைவிற்கொண்டு அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்திக்கணும். செய்யொல்லியோ உலகியல்லையோ அப்படி சில சொற்கள் ஏதாவது வித்தியாசமாக வந்தால் அதுக்கு வேறு ஏதோ சமாதானம் இருக்கிறது என்று ஆராய்ச்சி செய்ய வேண்டுமே ஒழிய, காலம் மாறிவிட்டது என்று நாம அவசரப்பட்டு பொருள் சொல்லிவிடக்கூடாது. இலக்கணம் பிறழ்ந்து விட்டன, இலக்கண விதிகள் மாறிவிட்டன என்றெல்லாம் நாம ஒரு விதியை வகுத்து கொள்ளக்கூடாது. அதுதான் சங்கர நமச்சிவாயர் உரை இங்கே சான்று காட்டப்பட்டது. அடுத்தது, சில எண்ணிடை சொற்களுக்கு சிறப்பு விதி. அதாவது எண்ணிடை சொல் என்றால் எல்லா எண்ணோடும் வருதுன்னு பார்த்தோம். சிலப்பதிகாரமும் அணிமேகலையும் சீவக சிந்தாமணியும் வளையாபதியும் கொண்டலகேசியும் ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படிதான் வரிசையாக வரணும். சில நேரங்களில் சில எண்ணிடை சொற்கள் சொல்தோறும் வராமல் இடையீடுபட்டு வரக்கூடிய நிலைமை இருக்குது போல தெரியுது. அதுக்கு தான் இந்த நோட்பா. என்றும் எனவும் ஒடுவும் ஒரோ வழி நின்றும் பிரிந்து என் பொருள் தோறும் நேரும். நேரும்னா பொருந்தும், நேர்தல்னா பொருந்துதல். என்றும் எனவும் ஒடுவும் ஒரோ வழி, சில இடங்களிலே சொல்தோறும் வராமல் ஒரு இடத்திலே மட்டும் வந்து நின்று. ஒரோ வழினா ஒரு இடத்துல அப்படி வச்சுக்கலாம். நின்றும் ஒரோ வழி நின்றும்னா ஒரு இடத்தில் நின்றும், சில இடங்கள் நின்றும் வச்சாலும் சரி, ஒரு இடத்தில் நின்றும்னு வச்சுக்குவோம் இப்போதைக்கு உரையாசிரியர் வழியில். பிரிந்து, அது சொல்தோறும் போய் சேர்ந்து என் பொருள் தோறும் தரும். நேரம்னா தரும்னு அர்த்தம். அதாவது சொல்தோறும் வராமல் ஏதேனும் ஒரு பெயர் சொல்லில் அல்லது ஒரு சொல்லின் கூட்டணியாக இருந்து எல்லா சொல்தோறும் சென்று பொருந்துவதாக அமையும். பாருங்களேன், அதில் ஏற்புழிக்கோடல் என்னும் உத்தியினாலே பொதுவாக இது இறுதி பெயரோடுன்னு வச்சுங்க. ஏன்னா வரிசையாக சொல்லும்போது முதல் பெயரோடு மட்டும்தாங்க என்று வந்தது, மீதி எதுவும் கூடயும் வரல அப்படின்னு கூடாது. என்று என ஒடு இந்த மூன்றும் ஒரு இடத்தில் நின்று எல்லா இடங்களிலும் வந்ததாக கருதப்படும் என்று சொல்லப்பட்டாலும், ஏற்புழிக்கோடல் என்கிற அந்த உத்தியின்படி உரையாசிரியர் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அது இறுதியில் தான் நிற்கும். சொல்தோறும் வருவதும் உண்டு, அப்படி இல்லைன்னா இறுதியில் நிற்கிறது தான் வழக்கம். நீங்கள் முதல்ல அல்லது ரெண்டாவதுல மட்டும் நிற்கிறதுன்னு அர்த்தம் பண்ணாதீங்க. அவர் பொதுவாக சொல்லியிருந்தாலும் கூட இறுதியில் நிற்பதையும் மனத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஒவ்வொன்றோடையும் சேர்த்து கூட்டிக்கணும், அவ்வளோதான். என்றும் எனவும் ஒடுவும் ஒரோ வழி நின்றும். அப்போ கடைசியில் மட்டும் நின்று
ஆனால் அது எல்லா இடத்துலையும் பிரிந்து அந்த எண்ணு பொருளை பொருள்தோறும் நேரும், எல்லா சொல்லோடும் சேர்த்து கொடுக்கும். பாருங்களேன், வினை பகை என்று இரண்டின் எச்சம் நினையுங்கால் தீ எச்சம் போலத் தெரும். வினை பகை என்று, வினை என்று பகை என்றுன்னு வந்திருக்கணும். ஆனால் அந்த பொருளை தருகிறது, வரவில்லை, வராமலே தருகிறது. இரண்டு சொற்களோடு வரவேண்டிய என்று இரண்டாவது சொல்லோடு மட்டும் வந்திருக்கிறது. ஆனால் முதல் சொல்லோடும் வந்ததாக அது கருதப்பட வேண்டும் என்று இந்த நூற்பா கூறுகிறது. இதுதான் செய்தி. வினை என்று பகை என்று நம்ம சேர்த்துக்கணும். அதே மாதிரி பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் எகவாவாம் இல்லிறப்பான்கண். பகை பாவம் அச்சம் பழி நான்கு வரிசையாக சொல்கிறாரு. ஏனன்னு கடைசி சொல்லோடு மட்டும் வருது. நாம் என்ன பண்ணோம்? பகை என பாவம் என அச்சம் என பழி என நான்கும் இகவாவாம் இல்லிறப்பான்கண். என என்பது அந்த நான்கும்னு வருது பாருங்கள், தொகை சொல் பெற்று வருகிறது பாருங்கள். முன்ன வினை பகை என்று இரண்டின் அதுவும் தொகை பெற்று வருது பாருங்கள். நம்ம என்ன படித்தோம்? முன்ன என்றும் எனவும் தொகை பெற்றே வரும்னு படித்தோமா? இங்கே பாருங்கள், இந்த என்று என்ன வச்சுங்க, இதுவும் அதுவும் ஒன்று தான் இருந்தாலும் கூட பாருங்கள், இங்கே தொகை பெற்றும் வருவது பெறாதும் வருவது உண்டுன்றாங்க. இது பெற்று வருவதில் நாம் அடக்கிக் கொள்ள வேண்டும். பெரும்பான்மை பெற்று வரும்னு பார்த்தோம் பாருங்கள், அதை வைத்து அடக்கிக் கொள்ள வேண்டும். சரி, அப்போ பகையென பாவம் என அச்சம் என பழியென என்று ஒவ்வொன்றோடும் சேர்ந்து இயக்கக்கூடிய தன்மையை பார்க்கிறோம். அதே மாதிரி ஓடு பொருள் கருவி காலம் வினை இடனொடு ஐந்தும் இருள் தீர எண்ணிச் செயல். 5 சொற்களை சொல்கிறாரு. 5வது சொல்லோடு மட்டும்தான் ஒடு வருகிறது. ஆனால் ஏனைய 4ஓடும் அதனை சேர்த்து சொல்ல வேண்டும். பொருளொடு கருவியொடு காலத்தொடு வினையொடு இடனொடு இப்படி 5ம் இருள் தீர எண்ணிச் செயல் என்று நம்ம சேர்த்து சொல்ல வேண்டும். ஆக என்று என ஒடு ஆகிய 3 மட்டும் ஒரு இடத்திலே நின்று ஏனைய இடத்து சேர்க்கப்படும் என்று சொன்ன காரணத்தினாலே ஏனையென சொல்தோறும் வர வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவற்றுக்கு மட்டும் சிறப்பு விதி சொல்லியிருக்கிறார். அவை ஈற்றில் மட்டும் நின்று ஏனைய இடங்களிலே சென்று சென்று சேர்க்கப்படுகிற காரணத்தினாலே ஒரு அணி நிலையில் சொல்லணும்னு சொன்னால் இதை தீவக அணியிலே சேர்க்கலாம். என்ன சொல்லலாம்? கடைநிலை தீவகம்னு சொல்லலாமா? இதை சொல்கிறவர் நம்முடைய சங்கர நமச்சிவாயர். ஈற்றில் மட்டும் நின்று இவை சொல்தோறும் சேர்க்கப்படுகிற காரணத்தினாலே அவை தீவகமாம் அணியின்பாற்படும் என்று உணர்க. ரொம்ப கவனித்து அந்த நேரின் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் தருவதாக சொல்லுகிறார். இன்னொரு செய்தி இங்கே நினைவுக்காக, ஏகாரம் குறித்து தொல்காப்பியர் சொல்லுவது இங்கே என்னமோ விடுபட்டு போயிருக்கிறது. ஏகாரம் சொல்தோறும் வருவதும் உண்டு, இவை போல ஈற்றில் மட்டும் நிற்பதும் உண்டு. அது மட்டும் கிடையாது, விட்டு விட்டு வந்தாலும் எல்லா இடத்திலும் வந்தது போல பொருளை தரும். 3 விவரம் ஏகாரத்தை பற்றி புரிஞ்சுக்கணும். சொல்தோறும் வருவது ஒன்று, அது பிரச்சனையே இல்லை, அது வழாநிலை. கடைசியில் மட்டும் நின்று பொருள் தரும்னு இங்கே பார்த்தோமே, அந்த மாதிரியும் பொருள் தரக்கூடியது ஏகாரம். ஆனால் அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் விட்டு 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 நடுவில் ஒன்று விட்டு ஒன்று மனம் போன போக்கிலே 5 சொற்கள் இருக்கிறது என்றால் 1, 2, 5 அதில் மட்டும் வர்றது, அல்லது 1, 4, 5 அதில் மட்டும் வர்றது, அல்லது 1, 5 அதில் மட்டும் வர்றது, எப்படி வேணாலும் வரும். ஆனால் இவை அப்படி கிடையாது, கடைசியில் மட்டும்தான் வரும்னு பார்த்தோம். ஒன்று எல்லாவற்றோடும் வருவது ஒரு நிலை, இறுதியில் மட்டும் ஒன்று எல்லாவற்றோடும் சேர்க்கப்படுவது இன்னொரு நிலை. ஆனால் எங்கு வேண்டுமானாலும் வருவேன், எப்படி வேண்டுமானாலும் வருவேன், எங்கு வந்தாலும் எப்படி வந்தாலும் நான் எல்லா இடத்திலும் வந்ததாக நீங்கள் பொருள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அடம்பிடிக்கக்கூடிய ஒரு எண்ணிலை சொல்லாக ஏகாரம் இருக்கிறது என்கிறார் தொல்காப்பியர். எண்ணேகாரம் இடையிட்டு கொளினும் எண்ணு குறித்தியலும் என்மனார் புலவர். அது இருக்கிறது. எண்ணேகாரம் இடையிட்டு கொளினும், விட்டு விட்டு வந்தாலும் ஆங்காங்கே வந்தாலும் அது எண்ணு பொருளை தருவதாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது என்மனார் புலவர். காலந்தோறும் புலவர்கள் இப்படித்தான் சொல்லி வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி. ஏனோ ஏகாரம் பற்றி அந்த குறிப்பு நன்னூலில் விடுபட்டிருப்பதாக தெரிகிறது. பார்த்துக்கலாம். கொஞ்சம் நாம் நினைவுபடுத்திக்கிறது நல்லது.
எண்ணிடை சொற்கள் பெயரோடு மட்டும்தான் வருமா என்று கேட்டால் இவை வினையோடும் வருவது உண்டு. ஏன்னா பெயர் செவ்வன்னு சொல்லிட்டோம் இல்லை, ஏன் அப்போ வினை கூட வராதுங்களா? இதுனா வரும். பெரும்பான்மை கருதி பெயரோடு வரும். அதனால் பெயர் செவ்வன்னு சொன்னோம். சிறுபான்மை வினையோடு வர்றதும் உண்டு. வினையொடு வரினும் எண் இணைய ஏற்பன. பெயர் சொல்லோடு வந்தால் என்னென்ன இலக்கணமோ அந்த என்றாயன இதெல்லாம் பார்த்து தொகை பெற்று வருவது, பெறாமல் வருவது, அதை கடைசியில் மட்டும் வர்றது, அல்லது விட்டு விட்டு வருவது, இதெல்லாம் பார்த்தோம்னா என்னறம் அந்த 8 விதமானது எண்ணிடை சொற்கள் அவை வினையோடு வந்தாலும் அதே தான். இணைய இதே இயல்பினை உடையன. இணையன்னா இதே இயல்பினை உடையன. ஏற்பன எல்லாவற்றோடும் வரும்னு சொல்ல முடியாது. ஏற்பன எங்கே வருதோ அந்த இடத்துல இந்த இலக்கணத்தை பொருத்தி கொள்ளுங்கள். வினைச்சொல்லோடு வந்தாலும் பெயரோடு வந்தாற்போல அந்த இலக்கணத்தை பொருத்தி கொள்ளுங்கள். பொருந்துவனவற்றுக்கு மட்டும், எல்லாவற்றுக்கும் அடம்பிடிக்கக்கூடாது. ஏற்பனை என்று சொன்ன காரணத்தினாலே இவை பெயரெச்சத்தோடு வாரா, வினையோடு பொருந்தா எண்ணிடை சொற்கள், அப்புறம் இவை தொகை பெறுதல் இல்லை. இதெல்லாம் நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அதாவது இது எங்கே மட்டும் வரும்னு கேட்டால், வினைச்சொல் என்பது வினையெச்சத்தை மட்டும் என்று கொள்க. வினைச்சொல்லுனா நம்ம வினைச்சொல்லை 3 விதமாக கருதுவது வழக்கம். பொதுவியலில் நம்ம பார்த்துருக்குறோம். வினைமுற்று, வினையெச்சம், பெயரெச்சம் 3மே வினை என்கிற சொல்லால் குறிக்கப்படும். வினைச்சொல் என்பதால் குறிக்கப்படுவது வினை முற்றும், வினை எச்சமும், பெயர் எச்சமும். வந்தான், வந்து, வந்த 3மே வினைச்சொல் என்று குறிக்கப்படும் தகுதி உடையன. அங்கே பொதுவாக வினையோடு என்று சொன்னால் வினைச்சொல்லோடு வந்தாலும் நம்ம அர்த்தம் பண்ணோம். அப்படி பண்ணாலும் வினைமுற்றும் கூட வராது, பெயரெச்சத்தும் கூட வராது, வினையெச்சத்தோடு மட்டும் வரும். அதை மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இப்போ பாருங்கள், செவ்வெண் உதாரணத்துக்காக மயில் ஆட குயிலாட மா முகில் எழுந்தது. மயில் ஆட குயில் வாட, ஆட கிடையாது வாட. ஏன்னா ஒன்று மகிழும் போது ஒன்று வருந்தும். சில பேர் அப்படி எழுதிடுவாங்க. அங்கே குயில் கூவிக்கொண்டிருக்கும், மயில் ஆடிக்கொண்டிருக்கும்வாங்க. எப்படி அது? குயில் எப்போ கூவும், மயில் எப்போ ஆடும்? குயில் கூவுவது வசந்த காலம், மயில் ஆடுவது மழைக்காலம். இது வேறு காலம், அது வேறு காலம். அது மகிழும் போது இது வருந்தும், இது வருந்தும் போது அதாவது இது மகிழும் போது அது வாடும். நினைவில் வச்சுக்கணும். அதனால் மயில் ஆட குயில் வாட மாமுகில் எழுந்தது. செவ்வெண்ணில் வருது பாருங்க. ஆட வாட வருதுங்களா? அது சொல்லாட்சி. கற்றும் கேட்டும் கற்பனை கடந்தார். முன்ன சொன்னமே என்கிற அந்த எண்ணிடை சொல் வருது. உன்னை என்று உடுக்கை என்று வந்தான் என்று வருகிறது. உன்னை என உடுக்கை என வந்தான் என வருகிறது. உன்னை உடுக்கை என்று வந்தான், அந்த என்று கடைசியில் நின்று ஆங்காங்கு சென்று பொருந்துகிறது. ஆக முன் சொன்ன விதிகளையெல்லாம் இப்படி ஏற்புடைய வகையிலே பொருத்தி பார்க்கலாம். இவை பெரும்பான்மை கருதி பெயர்ச்சிவன் சொல்லப்பட்டது. சிறுபான்மை வினையோடு வருதல். அந்த வினை என்பது வினையெச்சத்தை குறித்தது. ஆக வினையோடு வரினும் எண் இணைய ஏற்பன என்னிடை சொல். ஏற்பனவற்றுக்கு இதே இலக்கணத்தை உடையவனாக வரும். மீண்டும் இது பெயரெச்சத்தோடு வராது, சொல்லப்போனால் வினைமுற்றோடும் வராது. இதெல்லாம் தொகை பெறுதல் என்பது கிடையாது அப்படின்னும் உரையாசிரியர்கள் தகவல் நமக்கு கூடுதல் செய்தியாக இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். இதோடு இந்த வகுப்பை நாம் நிறைவு செய்வோம். இந்த அளவில் இன்றைக்கு சிந்திக்க திருவருளும் குருவருளும் துணை நின்றமையை நெஞ்சார நினைந்து நன்றி பாராட்டி நிறைவு செய்வோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நம.